இந்த நெருக்கடிகள் விஜய் சொல்லும் பொழுது அதுதான் பொங்கலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போதும் சார். 2026 பொங்கலுக்கு இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் நம்ம தொடர்ந்து அதை பத்தி நிறைய இடங்களும் பேசியிருக்கோம். அது நடக்க போதா? ஒரே நாள்ல நடக்கல அப்படின்னாலுமே கூட ஏன் பொங்கலுக்கு 2 படங்களும் டார்கெட் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துகிட்டு இல்லை. அது ஒரு பக்கம் அரசியலாகவும் பார்க்கலாம். ஓகே. இன்னொரு பக்கம் தனிப்பட்ட 2 தயாரிப்பாளர்களுடைய பணம், வட்டி, கஷ்டம் அப்படியா கூட நம்ம பார்க்கலாம். எவ்வளோதான் பெரிய பணக்காரர் கடல் அளவு பணம் வச்சிருக்கிறாருன்னா கூட பணத்துக்கான வேல்யூன்னு இங்கே ஒன்று இருக்குது. ஒரு 1000 ரூபான்னா அதுக்கான வட்டின்னு தான் சினிமாவில் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய தொகையை போட்டுட்டு நாம் ஏன் இந்த 10 நாள் லீவை வேஸ்ட்டாக கழிக்கணும், அப்போ இறக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் 2 பேருக்குமே வரும். இது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஷேரிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுவது ரெட் ஜெயண்ட். இப்போ ரெட் ஜெயண்ட் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னா தியேட்டருக்காரங்க அதிக முன்னுரிமை அதுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார் எல்லா காலத்துலேயும். அப்போ அவருடைய படம் வரும்போது நாம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நல்ல வேலையாக ஒரு படம் 9ஆம் தேதியும் இன்னொரு படம் 13ஆம் தேதியும் வருது. அப்போ நடுவில் ஒரு 4 நாள் கேப் வருது. இந்த 4 நாள் கேப்பில் முதல்ல எந்த படம் வருதோ அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அது மட்டும்தான் வரும். அப்போ பெரிய அளவு கலெக்ஷனாக அது பார்த்துரும். 2ஆவதாக வர்ற படம் 13ஆம் தேதியை வர்ற படம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 50% தேட்டரையோ ஒரு 60% தேட்டரையோ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ஒரு மியூச்சுவலாக பேசி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதில் தான் பலிகாடோ சிவகார்த்திகேயன் அப்படின்னு நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக அது பலிகாடு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் வந்து எப்போ விஜய் வந்து அவரை நம்பி சினிமாவில் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் இங்கே உயிர்ப்போட பார்க்கப்படுது. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாலையும் இங்கே வந்து ஒரு அரசியல் இருக்குது, ஒரு காரண காரியங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாரு. நீங்கள் போயிட்டு வாங்கன்னா உங்கள் இடத்த நான் பார்த்துக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. இது ரெண்டும் வந்து சும்மா ஏதோ சினிமாவில் வைக்கப்பட்ட டயலாக் இல்லை. அப்படி தன்னை நம்பிய ஒரு மனிதருக்கு நாம் செய்கிற பதில் இதுதானா அப்படின்னு சிவகார்த்திகேயன் முதல்ல நினைக்கணும். பட் சிவகார்த்திகேயன் எவ்வளவு தான் இதில் போராட முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை அவர் வந்து வேணாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு ஹீரோ, அவ்வளோதான். அதை வந்து பெருசாக ஃபோர்ஸ் பண்ணி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஏதோ ஒரு புது தயாரிப்பாளர் நான் வாய்ப்பு கொடுத்து நான் டேட்டு கொடுத்து அவங்கள வளர்த்து விட்றேன்னா அவர் முடிவு எடுக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய நிறுவனம். அவங்கள வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிந்து சிவகார்த்திகேயன் ஏதோ முயற்சி பண்ணியிருப்பாருன்னு தோணுது. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் மோதுறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து நிச்சயமாக விஜய் ரசிகர்கள்ட்ட வாங்கி கட்டிப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை.